நம்ம சேனல்ல புதுசா வீடியோ பார்க்குற நண்பர்களாக இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வரும். 12 ஜோதிர்லிங்க திருத்தலங்களில் ஒன்றான ஓம்காரேஸ்வரில் 2141 கோடி ரூபாய் செலவில் ஆதிசங்கரருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. பல உலகங்களின் கலவையில் சிலை செய்யப்பட்டுள்ளது. ஒற்றுமையின் சிலை என்று பெயரிடப்பட்டுள்ளது. சிலையின் அருகிலேயே மியூசியம் உள்ளது. அங்கு ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். கேரளாவில் அவதரித்த ஆதிசங்கரர் 8வது வயதில் குருவை தேடி வீட்டை விட்டு வெளியேறினார். நர்மதை நதிக்கரையில் தவம் செய்தார். அப்போது கோவிந்த பகவத் பாதரை சந்தித்து சந்நியாச தீட்சை பெற்றார். 4 ஆண்டுகள் அவருடன் தங்கியிருந்து வேதாந்தத்தை கற்றுத் தேர்ந்தார். குருவின் வழிகாட்டுதலுடன் 12வது வயதில் வாரணாசி, பத்ரிநாத் சென்று பிரம்மசூத்திரம், உபநிடதங்கள் மற்றும் பகவத்கீதை ஆகியவற்றிற்கு ஆதிசங்கரர் உரை எழுதினார். ஆதிசங்கரின் தெய்வீக பயணம் நர்மதை நதிக்கரையில் தான் தொடங்கியது. அதை நினைவுறுத்தும் வகையில் 12 வயது சிறுவனாக ஆதிசங்கரர் இருப்பதைப் போல சிலை வடிவமைக்கப்பட்டு உள்ளது.